தன்னை பற்றிய ஆராய்ச்சி வேண்டும், தன்னை உணர வேண்டும் அப்படிங்கிறத எல்லா மகான்களும் வலியுறுத்தி சொல்லுவாங்க. அந்த வலியுறுத்தல வேதாத்ரி மகர்ஷி அவங்க 1974 தன்னுடைய அன்பொழி புத்தகத்தில் அதை எழுதக்கூடிய ஒன்று, தற்சோதனைங்கிறது நாம் பழகணும்னு சொன்னோம்னா அதுக்கு முதல் படியாக ஒன்று வேண்டும். அது என்னங்கிறத பார்த்தோம்னா அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறாங்க. பெரிய ரங்கராட்டனா இருக்குது, இந்த ஜெயிண்ட் வீல்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் உட்காந்துக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க ஒருத்தங்க. அப்போ அந்த உட்காந்து ஓடிட்டு இருக்கவங்க யார் அப்படிங்கிறத பார்க்கணுன்னா அது ஓடிட்டு இருக்கும்போது அவங்களுடைய முகத்தை சரியாக பார்க்க முடியாது. அந்த ரங்கராட்டனத்தை நிறுத்தின பிறகு அவங்கள சரியாக பார்க்க முடியும். அப்போ இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, மனம் எப்பொழுதும் தன்னுடைய போக்கிலேயே போய்கிட்டே இருக்கு. அந்த தன் போக்கில் போகின்ற மனதினை என்னுடைய விருப்பப்படி நான் நிறுத்த செயல்படுத்த பழகணும். அந்த செயல்பாட்டினை தன்னுடைய போக்கிலே போக விடாமல் எனக்கு வேண்டியபடி நான் அதை மாற்றிக்கொள்ளும் ஒரு பழக்கத்தை தரக்கூடியது தான் மனவளக்கலை பயிற்சி, தவம், தியான பயிற்சிகள், தற்சோதனை, குணநல பயிற்சி, முழுமை பேறு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு குண்டலினி யோகத்தில் உயர்ந்த பயிற்சியாக கொடுக்கின்ற பயிற்சிகள். அதை கொடுப்பது தான் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய அறிவு திருக்கோயில்கள், மனவளக்கலை மன்றங்கள் அப்படிங்கிற முறையில் எல்லா இடங்களிலும் ஸ்கை யோகா என்ற ஒரு பயிற்சி சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. அதை கற்றுக்கும்போது ஆராய்ச்சியில் என்னுடைய ஆராய்ச்சியில் நான் மேன்மை பெறுவேன். ஓடிக்கொண்டிருக்கிற மனதனை என் விருப்பப்படி திருப்பி வைத்து கொண்டு சிறப்பாக நான் வாழ முடியும் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொண்டு பலன் பெறுவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.